ஹலோ காய்ஸ், நான் தான் அவங்க டிகே பேசுகிறேன். இன்றைக்கி வந்து பார்த்துட்டிங்கன்னா நம்ம தீபாவளிக்காண்டி வெடிவாங்குக்கு வந்து போயிருக்கோம். எங்கன்னா செல்வ கணபதி பட்டாசு கடைன்னு ஒரு இடத்துக்கு தான். அங்கே வந்து வெடியெல்லாம் நல்லா குவாலிட்டியாக கிடைக்கி, அதோட நிறைய கூப்பன்லாம் வச்சு அதுக்கு ப்ரைஸ்லாம் எல்இடி டிவி ஃப்ரிட்ஜு அந்த மாதிரி நிறைய கொடுக்காங்க. ஸோ நீங்களும் வந்து பாருங்கள். அதுக்காண்டிய லொக்கேஷன் டீட்டெயில்ஸ்லாம் நான் டிஸ்கிரிப்ஷனில் வந்து போட்டிருக்கேன். ஸோ என்னெல்லாம் வெடி நான் வாங்கியிருக்கேன்னு வந்து பார்க்கலாம் வாங்க. ஓகே காய்ஸ், தான் நம்ம வாங்கின வெடி இது பார்த்துட்டிங்கன்னா பாக்ஸ் பண்ணலாம் வந்து என்ன இருக்குன்னு உள்ளே வந்து பார்க்கலாம். ஸோ ஃபஸ்ட்டு வந்து இந்த ஒரிஜினல் வண்டர் த்ரோ அப்படின்னு வந்து ஒன்று இருக்குது. எது என்னதுன்னு வந்து பார்க்கலாம். ஸோ இதை பீம் படம்லாம் போட்டிருக்கு, என்னதுன்னு தெரியல. உள்ளே வந்து பார்ப்போம். பொட்டு வெடி மாதிரி நிறைய இருக்குங்க. கீழே போட்டால் வெடிக்கணும்னு நினைக்கேன். இதெல்லாம் நம்ம ஒரு தனி வீடியோவில் நான் இதெல்லாம் எப்படி வெடிக்கணும்னு ஒன்று காமிக்கேன். அடுத்து வந்து பார்த்துட்டிங்கன்னா மாருதி 7 கலர் ஷாட் வந்து கீழே வெடித்தா மேலே போய் நம்ம டப்புன்னு வெடிக்கணும்னு நினைக்கிறேன். 7 அந்த ஆடு உள்ள வரும்போது இருக்குமோ அதெல்லாம் இருக்குது. இது பார்த்திங்கன்னா அடுத்து வந்து பார்த்துட்டிங்கன்னா நியூ எவரெஸ்ட் அப்படின்ற பிராண்டில் வந்து ஃப்ளவர் பாட் ஸ்பெஷல் அப்படின்னு வந்து ஒரு வெடி இருக்குது. ஜம் இருக்குது, குதிரெல்லாம் படம் போட்டிருக்கு. வந்து குவாலிட்டிலாம் நல்லா பேக் பண்ணி பார்க்கறதுக்கு நல்லா இருக்குது, நீட்டாக. அடுத்து வந்து என்னென்னா இது வந்து ஜீன்ஸோட ஸ்பின்னர் அப்படின்னு வந்து போட்டிருக்கு. ஜீன்ஸ் கம்பெனியோட ஸ்பின்னர் வந்து பார்க்கறதுக்கு நல்லாயிருக்கு. இல்லை நான் போன வருஷத்தோட நல்லா குவாலிட்டி இருக்கும் அப்படின்னாங்க. எப்படி இருக்கும் பார்ப்போம். ஓகே, இது வந்து அடுத்து வந்து லெஜண்ட்ஸ் மேஷப். ஓகே, இது வந்து பார்த்திங்கன்னா எல்லாத்துக்கும் தெரிஞ்சிருக்கும். கீழே அப்படி வச்சா வந்து சுற்றும் கலர் கலராக பார்க்கக்கும் நல்லா அழகாக இருக்கும். ஓகே, அடுத்த இதுக்கு போகலாம் வெடி. இது வந்து பார்த்துட்டிங்கன்னா லெஜண்ட்ஸ் பட்டர்ஃப்ளை கஃபே ட்ரிபிள் கலர் சேஞ்சர்ஸ்ன்னு போட்டிருக்கு. இது வந்து நல்லா கலர்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். ஓகே, அடுத்த இதுக்கும் போகலாம். அடுத்து வந்து பார்த்துட்டிங்கன்னா பீலைட், மாருதி பிராண்டோட பீலைட்ஸ் வந்துருக்கு. வந்து பார்த்துட்டிங்கன்னா சூப்பர்மேன் படம்லாம் போட்டிருக்கு. எப்படி இருக்குன்னு தெரில, வந்து அது வெடிச்சு பார்ப்போம் அடுத்த வீடியோவில். ஓகே, பார்த்துட்டிங்களா அடுத்த வெடிக்கு போகலாம். அடுத்து வந்து பார்த்திங்கன்னா அதே பட்டர்ஃப்ளை கஃபே இருக்குது. அப்புறம் இந்த சரவெடி வந்து ஒன்று வாங்கியிருந்தோம், குருப்ரியான்னு ஒரு பிராண்டோட 100 டாலர் சரவெடி. இதுலேயே வந்து பார்த்துட்டிங்கன்னா நம்மகிட்ட 20 இருக்குது. வந்து இது நல்லாயிருக்கு. அடுத்து வந்து எல்லாத்துக்குமே தெரிஞ்ச லெஜண்ட் கோல்டு லட்சுமின்னு வந்து எல்லாத்துக்குமே தெரிஞ்சிருக்கும். லட்சுமி வெடி நல்லாயிருக்கும். இதெல்லாம் தீபாவளியே இல்லைங்க, நம்மளுக்கு கொஞ்சம் வெடி. அடுத்து வந்து பார்த்துட்டிங்கன்னா ஒயர் சக்ரா அப்படின்னு ஒன்று ஜீன்ஸ் கம்பெனியில் வந்து வந்துருக்கு. அந்த சக்கரம் கம்பெனி அது எது ஒயர் சக்கரா அப்படின்னு வந்து வந்துருக்கு. இது வந்து கம்பெனியில் பிடிச்சி சுற்றலான்னு நினைக்கிறேன், கையில் பிடிச்சி. அடுத்து வந்து பார்த்துட்டிங்கன்னா இது வந்து எப்படி வைக்கணும்லாம் போட்டிருக்கு. இது நல்லாயிருக்கு. இப்படி தள்ளி தான் வைக்கணும் அப்படின்னு நல்லா வார்னிங்லாம் கொடுத்து நல்லா வச்சுருக்காங்க. பேக்கிங்கும் அவ்வளோ நீட்டாக இருக்குது. ஓகே, அடுத்து வந்து பார்த்துட்டிங்கன்னா அதே மேக்ஸப் ஒன்று இருக்குது. இந்த சித்திரம் அது ஒன்று இருக்குது. வேறு ஒன்று ஒரு சாட்டை ஒன்று வாங்கியிருந்தோம். நியூ எவரெஸ்ட் ட்விங்கிள் ஸ்டார்னு ஒன்று இருந்தது, நல்லா இருந்தது. நல்லா நீட்டாக இருந்தது, பார்க்கக்கும் அழகாக இருக்குது. அந்த புஷ்வான் ஒன்று இருந்ததுல அதே மாதிரி நினைக்கிறேன், அதே பிராண்டு. அடுத்து வந்து பார்த்திட்டிங்கன்னா 3-in-1 பைப் ஃபேண்டஸ்டி டவுன் அப்படின்னு வந்து ஒன்று இருந்தது. இது கம்பெனி பேர் ஃபேண்டஸ்டி டவுன் தான் நினைக்கிறேன். எங்கே பார்த்தாலும் ஃபேண்டஸ்டி டவுன் தான் போட்டிருக்கு. நல்லா வந்து வெயிட்டாகவும் இருக்குது. அப்புறம் சரி, இது மாதிரி இந்த இது நீட்டாகவும் இருக்குது, பேக்கிங் இருக்குது. ஓகே, இதை நம்பி வாங்கலாம். அடுத்து வந்து சிங்கிள் பைப். இது வந்து என்ன கம்பெனினா மாருதியில் என்ன பிராண்டு போட்டுருக்கு, ஆரஞ்சு கலரில் அடிக்கணும்னு நினைக்கிறேன். ஸ்பின்யல் அப்படின்னு ஒரு பிராண்டு. அடுத்து வந்து பார்த்துட்டிங்கன்னா அதே மாருதியில் சிங்கிள் பைப்பு ஸ்பின்யல் ஒன்று வந்து இருக்குது மாருதியில். அடுத்து வந்து பார்த்துட்டிங்கன்னா அதே மாதிரி நிறைய வெடி இருக்குது. அது ஒன்றா பார்ப்போம்.
ஓகே, அடுத்து வந்து பார்த்துட்டிங்கன்னா மாருதியில் வந்து டைமண்டுன்னு ஒரு வண்டி வந்து இருக்குது. இது நல்லா ஜம்முன்னு வந்துருக்கு. வந்து வெடிக்க போய் பார்ப்போம். ஜம்முன்னு இருக்கா எப்படி இருக்குன்னு. நல்லா தான் இருக்குன்னாங்க, எப்படி இருக்குன்னு பார்ப்போம். அடுத்து வந்து பார்த்துட்டிங்கன்னா அடுத்த வெடி மாருதி தான். அதே இதில் வந்து கிறிஸ்டல் அப்படின்னு வந்து ஒரு பைப் இருக்குது. ஓகே கைஸ், அடுத்து வந்து பார்த்துட்டிங்கன்னா இதே மாதிரி எலக்ட்ரிக்கல் ஸ்பார்க் வந்து ஒன்று இருக்குது. 30 சென்டிமீட்டர் 5 வந்து இருக்கும் ஒரு இதில். அப்புறம் அதை வந்து பார்த்திங்கன்னா அடங்கல் அப்படின்னு வந்து போட்டிருக்கு. ஓகே, அதில் எடுத்துடலாம். ஸோ இது வந்து வச்சு பார்க்கணும் அடுத்த வீடியோவில். 30 சென்டிமீட்டர்னு நினைக்கிறேன். அடுத்து வந்து பார்த்திங்கன்னா சரவடி வந்து வாங்கிடலாம். அதை வந்து 10 சரம் இருக்கும் ஒரு இதில். அதை வந்து இந்த பாக்ஸ் பெரிய இதில் வந்து 50 இருக்கும். ஆனால் ஒன்று இதில் 10 இது இருக்கும். 10 வாலா வந்து இருக்கும். வந்து பார்த்திங்கன்னா நல்லாயிருக்கும். அதே மாதிரி மாருதியில் பிஸ்டல் அப்படின்னு வந்து ஒன்று இருக்குது. இது வந்து 30 ஷாட் மேலே போய் அடிக்கிறது. அது வந்து நல்லாயிருக்கும். மல்டி கலர் அப்படின்னு வந்து போட்டிருக்கு. இது நல்லாயிருக்கும். குவாலிட்டியாக இருக்குங்க அந்த கடையில். இதே மாதிரி நிறைய வெடி வந்து நமக்கு அந்த செல்வகணபதி கடையில் வந்து இருக்குது. இது வந்து வாங்கிக்கோங்க. அடுத்த வீடியோவில் சந்திக்கலாம். பாய்.